அதனால எந்த கேடும் வராதுன்னு சொல்லி நற்சான்று வழங்கின ஒருத்தன் கிடையாது. சரி, அவ்வளவுதானா? அந்த புகை பிடிக்கிறவன் போய் கேளுங்களேன், இதுல உனக்கு என்ன நன்மை? நன்மை இல்லதான் விட முடியலையேங்கிறான். அட இதுல என்ன உனக்கு நன்மை? சத்து வருதா, பலம் வருதா? ஒண்ணுமே கிடையாது. அப்ப இந்த புகைப்பிடித்தல் என்பது ஒரு நன்மையும் இல்லை என்பது அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மை. அதுல முழுக்க முழுக்க தீங்குதான் இருக்கிறது என்பது அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மை. முழு அளவுக்கு தீங்கு என்று தெரிந்த ஒரு காரியத்தை எவ்வளவு சர்வ சாதாரணமாக இந்த மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்ன தீங்கு இருக்கிறது? ஒன்றல்ல, ரெண்டல்ல, நிறைய தீங்குகள் இருக்கிறது. நம்ம புகைப்பிடிக்கிறோம் வைங்கள, ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்ம புகைப்பிடித்து விட்டு நம்ம அந்த புகையை வெளியே விடுறோம். நமக்கு வர கேட விட்டுருங்க. இந்த புகையை வெளியே விடும் பொழுது அந்த புகையினால் ஏற்படக்கூடிய நச்சு பொருள்களை எல்லாம் மற்றவர்கள் சுவாசிக்கிறார்களா இல்லையா? வீட்டில் வச்சுக்கிட்டு புகைப்பிடிச்சான்னு சொன்னா அதை சுவாசிக்கிற அவனுடைய மனைவிக்கு, அவனுடைய பிள்ளைகளுக்கு, மற்ற இடத்துல வச்சு வெளியே விட்டான்னு சொன்னா அது திரும்பி இழுக்கக்கூடிய மக்களுக்கு அதனால் கேடு ஏற்படுகிறது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், கண்டுபிடித்து நிரூபித்திருக்கிறார்கள். அப்ப நீ ஒரு மனுஷன் உனக்கு ஏதோ ஒரு இன்பமாக இருக்கிறது என்ற காரணத்திற்காக உன் மனைவியுடைய ஆரோக்கியத்தை நீ கெடுக்கலாமா? வளர வேண்டிய உன் எதிர்கால சந்ததியுடைய ஆரோக்கியத்துக்கு கேடு செய்யலாமா? பொதுமக்களுக்கு நீ கேடு செய்யலாமா என்ற ஒரு பொது நோக்கோடு ஒருவன் சிந்தித்தால் இந்த புகை அவன் ஆடவே மாட்டான். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கேடை விடுங்க. சின்ன கேடு என்ன? சின்ன கேடு, உங்கள யாராவது வெங்காயம் அல்லது பூண்டு சாப்பிட்டால் அதை சமைச்சு சாப்பிட்டுருங்க. இப்படி பச்சையா சாப்பிட்டீர்களே ஆனால் அந்த வாடை நீங்குகிற வரை பள்ளிவாசல் பக்கம் வராதீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த வாடை ஆரோக்கியத்தை கெடுக்குமா? வெங்காயத்தை ஒருத்தன் சாப்பிட்டு விட்டு அதுல இருந்து இன்னொருத்தன் மேல படக்கூடிய அந்த வாடையினால அவனுக்கு ஏதாவது நோய் வருமா? அவனுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படும்? ஒண்ணு ஏற்படாதுங்க. ஒரு அருவருப்பு இருக்கணும். என்ன ஏற்படும்? வெங்காயம் ஒரு கிருமி நாசினி தானே, அது நோயை தீர்க்கக்கூடியதுதான். அதனுடைய வாடையை ஒருத்தர் சுவாசிக்கிறதுனால கேடு கூட வராது, ஆனா ஒரு அருவருப்பு வரும். அப்ப அருவருப்பு வருது என்ற ஒரு காரணத்திற்காக ஒரு கேடும் அதனால் ஏற்படாது என்று இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவனுடைய நிலை எப்போ பக்கத்தில் நிக்கிறவன் அதை எப்படி எடுத்துக்கொள்வான், அவன் எவ்வளவு சங்கடப்படுவான். அவன் சாப்பிடும் பொழுது அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. வெங்காயத்தை எல்லாருமே சாப்பிடுவோம். அவன் சாப்பிடும் பொழுது அதனுடைய வாடை அவன் ஜீரணிச்சுக்கிறான். இன்னொருத்தன் சாப்பிட்டு மூச்சு விட்டான்னு வைங்க, அப்பதான் நமக்கு என்ன செய்யும்? என்ன வெங்காயம் வாடை வருது அப்படின்னு சொல்லுவான். இந்த வெங்காயம் இன்னொருவருடைய வாயிலிருந்து வரும் பொழுது நமக்கு அருவருப்பா இருக்கா இல்லையா? இந்த புகை பிடிப்பதனால் பக்கத்தில் நிற்பவர்களுக்கு எவ்வளவு அருவருப்பு இருக்குது. அது புகை பிடிக்காதவர்களுக்கு தெரியும், பெண்களுக்கு தெரியும். பெண்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க பிள்ளை ஃபேஷனா. அப்படி பிடிக்கிறார்களை விட்டுருங்க. பிடிக்காத புகை பிடிக்காத பெண்களுக்கு தெரியும், கிட்ட நெருங்க இயலாது. மனைவிக்கு புருஷன் பக்கத்தில் வரவே பிடிக்காது. அவ்வளவு அருவருப்பாக அவ்வளவு ஒரு துர்நாற்றத்தை இந்த புகை ஏற்படுத்துமா இல்லையா? இந்த புகை வாடையோடு போய் ஒருத்தன் பக்கத்தில் போய் உட்கார்ந்தால் அதனால் அவன் எவ்வளவு சங்கடப்படுவான். இதையெல்லாம் கவனிக்க வேண்டும் என்று சொல்ற ஒரு மார்க்கம் இஸ்லாம். பெரிய பாரதூரமான விஷயம் இல்ல, சின்ன விஷயம். இதெல்லாம் நீ கவனம் செலுத்துப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் ஒருத்தன் எப்படி புகை பிடிக்கலாம்? இந்த புகை பிடிக்கிற காரணத்தினால அவனுக்கு என்னவெல்லாம் ஏற்படுது? அவனுக்கு காசு நோய் ஏற்படுகிறது, நிரூபித்திருக்கிறார்கள். புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் வருகிறது, நிரூபித்திருக்கிறார்கள். சீக்கிரமே மாரடைப்பு வருகிறது, நிரூபித்திருக்கிறார்கள். அவனுடைய ரத்தத்திலே சிவப்பணுக்களை குறைக்கிறது, நிரூபித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக அவனுடைய ஆண்மை கூட சமயத்திலே கேள்விக்குறியாகிறது. அவனுக்கு மனைவியோடு சந்தோஷமாக குடும்பம் நடத்துவது கூட பிரச்சனை ஏற்படுத்தும் என்று நிரூபித்திருக்கிறார்கள். அந்த சிவப்பணு குறைந்தவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆரோக்கிய குறைவாக, நோய்களை எதிர்க்க சக்தியற்றதாக அவனுக்கு பிறக்கிற சந்ததிகள் பிறக்கும் என்று நிரூபித்திருக்கிறார்கள். நீ சாதாரண வேலையா செய்கிறீர்கள்? புகைப்பிடிப்பதன் மூலமாக உங்களுக்கு எவ்வளவு பெரிய கேடு. ஒரு சந்தோஷத்துல இல்லாத வாழ்க்கையில அவன் மகிழ்ச்சியாக இறங்க முடியுதான்னா அதை பாதிக்குது.
அதுல அவனுக்கு முழு நிறைவு அடைய மாட்டேங்குது. மேல ஒரு 10 மாடி ஏற சொன்னோம்னு சொன்னா அவன் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. 25 வயசு வாலிபனுக்கு 75 வயசு கிழமை மாதிரி அவன் இருக்கிறான். நீ பார்க்கலாம், இந்த புகைப்பிடிக்கக்கூடிய ஒருத்தனை ஒரு 2 வருஷம் 3 வருஷம் புகைப்பிடித்தான்னு வைங்க, அவனை ஒரு 3 மாடி ஏற சொல்லுங்க பார்ப்போம். 75 வயசு கிழவன் காட்டக்கூடிய அவ்வளவு ரியாக்ஷன் அவன் காட்டுவான். எனக்கு நீங்க வர்றேன் அப்படி அந்த மாதிரிலாம் செய்வான். அவன் பேச முடியுமா? அப்ப எப்படி நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கிறோம், அந்த இதயம், இவனுடைய இதயம் 2 வருஷம் 3 வருஷம் புகைப்பிடித்தவனுடைய இதயம் 25 வயசுலேயே 75 வயசுடைய ஒரு பலவீனத்தை அடைகிறது என்று சொன்னால் இது சாமானியமான ஒரு தீங்கா? இது சின்ன ஒரு அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு பொறுப்புப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா? அப்ப இவ்வளவு கேடுகள் இந்த புகையினால் ஏற்படுகிறது. அவனுக்கு பிறக்கக்கூடிய சந்ததிகள் வேற பல்விதமான நோய்களை எதிர்க்க சக்தியற்றவர்களாக பிறக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயம். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. இதுக்கு செலவழிக்கிற பணம், காசை கரியாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு இதான் சரியான உதாரணங்க. காசை எப்படி கரியாக்குறது? நிச்சயமா காசு கரியாகும். நிஜமாகவே என்ன செய்யறான்? காசை கொடுத்து சொல்லிட்டு வாங்குறான், பீடியை வாங்குறான், அது கரியாகத்தான் நினைச்சு சாம்பலாகத்தான் அது ஆகுது. அப்ப காசை கரியாக்குறதுன்னா ஒரு பொருளை வீணாக்குவதற்கு சொல்ற உதாரணம் எது? ஏன்டா காசை போட்டு கரியாக்குறேன்பாங்க. அந்த காசை கரியாக்குறது யாரும் செய்ய மாட்டானா, அதுதான் இந்த உதாரணம். காசு போய் வேணா கரியாக்க வேணாம், காசை உருப்படியானது தான் செலவு செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழி. இவன் என்ன பண்றான்? நிஜமாகவே காசை கரியாக்குறான். ஒரு சிகரெட் ஒரு பாக்கெட், ஒரு சிகரெட் 3 ரூபாய் வைத்துக் கொண்டால் கூட 10 சிகரெட் 30 ரூபாய் ஆச்சு. ஒரு நாளைக்கு 5 சிகரெட் குடிக்கிறான்னு வைங்க, 5 பாக்கெட் குடிக்கிறவன் இருக்கிறான். 5 குடிக்கிறவன் இருக்கான், 10 குடிக்கிறவன் இருக்கிறான். 5 குடிக்கிறான்னு வச்சா கூட ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆச்சுன்னு பாருங்க. 2 குடிச்சா கூட என்ன ஆச்சுன்னு பாருங்க. அப்ப 30 60 ரூபாய் 50 ரூபாய்க்கு இவன் புகைத்து தள்ளினான்னு சொன்னா மாசம் என்னாச்சு? ஒரு நாளைக்கு 50 ரூபான்னு சொன்னா மாசம் எவ்வளவு? 1500 ரூபாய். 1500 ரூபாய்க்கு குடும்பம் சோறு திங்கலாம். 1500 ரூபாயில குடும்பத்துக்கு சோறு போடக்கூடியவன் கிராமத்தில் இருக்கிறான் இன்னமும். அப்ப ஒரு குடும்பமே சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை தனக்கு கேடு செய்கிற ஒரு காரியத்திற்காக ஊதி என்ன செய்கிறான்? அவன் தள்ளுகிற காட்சியை பார்க்கறீங்க. அப்ப மாசம் 1500 ரூபாய்னா வருஷத்துக்கு 18000 ரூபாய் ஆச்சு. அப்ப ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நீ குடிச்சீங்கன்னா அதனுடைய கணக்கு என்ன? அது எவ்வளவு சொத்து வாங்கி இருக்கலாமே, அதை கொண்டு எவ்வளவு நல்ல பணிகள் செஞ்சிருக்கலாமே, உன் பொண்டாட்டிக்கு நகை நட்டு வாங்கி போட்டிருக்கலாமே, உன் பிள்ளைகளை இன்ஜினியர் படிக்க வச்சிருக்கலாமே, காலேஜ் சீட்டு வாங்கி இருக்கலாமே. அப்ப எவ்வளவோ பணிகளுக்கு செலவழிக்க வேண்டிய பொருளாதாரம் இந்த புகையினால கொஞ்சம் கொஞ்சமா போறதுனால நமக்கு தெரிகிறது இல்லை. அப்பப்போ புறாய் கொடுத்து வாங்குறமா தெரிகிறது கிடையாது. அப்ப ஒரு நன்மை இல்லாத ஒரு காரியத்துக்கு இவ்வளவு பொருளாதாரத்தை செலவு செய்வானா? முழுக்க முழுக்க கேடுதான் செய்கிறது என்று தெரிந்து கொண்டே இது செய்வானா? அப்ப இந்த புகையிலையில ஏற்படக்கூடியதுல ஒரு வகை புகைத்தல். புகைத்தல் தொடர்பான பீடி சிகரெட் இந்த சுருட்டு அடிக்கக்கூடிய 10வது கஞ்சாவில் ஆரம்பிப்பான். 10 ஏற்கனவே புகையிலே கெடுதியில நிக்கோடின் இருக்குன்னு சொல்றான். அது 10வது புகையிலையோட சேர்த்து கொஞ்சம் கஞ்சாவையும் சேர்த்து இழுத்து அதை இழுத்தாருன்னு சொன்னா நிக்கோடினோட சேர்த்து அவருக்கு போதையும் கிடைக்கும். இப்படித்தானே அதுல போய் விழுவுறா. இப்படி ஆரம்பிச்சுதான் பாதி பேர் தண்ணி அடிக்கிறவங்க நிக்கிறான். போதையில போய் விழுந்ததுக்கு காரணமே எதுவா இருக்கு? இந்த விளையாட்டு போக்குல இதை ஆரம்பிச்சா பாருங்க, இந்த புகை இதுல ஆரம்பிச்சுதான் அது 10வது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சோறு இருக்குல்ல, நீ எவ்வளவுதான் ருசியா வச்சாலும் அவ்வளவுதான் திங்க. அந்த அரைக்கப்படி அரிசி தான் அது போல திங்க இயலுமா? திங்க இயலாது. இந்த சனியன் இருக்கு பாருங்க, இந்த போதை, இந்த புகை, இதுகள் எல்லாம் நாளுக்கு நாள் அது 10 திருப்பி அதிகரிச்சு கேட்கும். ஒரு நாளைக்கு 2 சிகரெட் போதும் என்று இருக்கும் ஒரு வாரத்துக்கு. ஒரு வாரம் முடிஞ்ச உடனே 3 போட்டாதான் சரியா வரும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? மென்டலாவே அப்படி திங்க் பண்ண ஆரம்பிப்போம். அப்புறம் 3 போடுவோமா? 3 பத்தாது, 3 10 5 போட்டா இனிமே சரியா வரும். 5 சிகரெட் கடிக்க ஆரம்பிப்பான். 5 ஒரு வாரத்துக்கு தான் ஓடும். 5 பத்தலையே 6 போடுவோமே, 8 போடுவோமே. கடைசியில் என்ன செயின் ஸ்மோக்கர்லாம் இருக்கலாம். இது முடிய அடுத்தது செயின் ஸ்மோக்கர் என்ன சங்கிலியா மாட்டிக்கிட்டு இருக்கிற செயின் மாதிரி என்ன செய்வான்? ஒன்னு வைக்க ஒன்னு அடிக்க. இது முடிஞ்ச அடுத்தது, இது முடிஞ்ச அடுத்தது. பேசினாலும் சாப்பிட்டாலும் சோறு நிறுத்தி அடிக்கிறவன்லாம் இருக்கலாம்.
சாப்பிட்டுக்கிட்ட காப்பி குடிச்சுக்கிட்டே அடிப்பான், சோறுக்கிட்டே அடிப்பான். ஒரு வினாடி கூட அவனால் தூங்குற நேரத்தை தவிர ஒரு வினாடி கூட அவனால் வந்து அடிக்காமல் இருக்க முடியாது. அப்ப இந்த மாதிரியான பழக்கங்கள் வந்து நம்மளை எப்படி கொண்டு போகும்னு கேட்டா, சோறு கறி வேறு எதுலையும் இப்படி ஆகாதுங்க. இந்த ஒண்ணு மட்டும்தான் எவ்வளவு கொடுத்தாலும் உனக்கு திருப்தி அடையவே அடையாது. போதையில கூட நீங்க எடுத்து பாருங்களேன். ஆரம்பத்தில் என்ன செய்வான்? கஞ்சாவில் ஆரம்பிப்பானா, அதுக்கப்புறம் கல்லுக்கு போவானா, அப்படி டெவலப் ஆகிட்டே வருவான். 50 மில்லி அடிப்பான், அப்புறம் 100 அடிப்பான், அப்புறம்